அல்லேலூயா. மலைகளுக்கு மூலமாக இருக்கிற கிருமிகளுக்காய் சொல்லியிருக்கோம். நாங்கள் இருக்கிற வாசஸ்தலங்களிலிருந்து உண்மையோடு ஆவையோடு தொழுது கொண்டு உடைய தெய்வீக தொடுதலை விடுதலையும் சந்தோஷ சமாதானத்தை நித்திய ஜீவனை சுழித்துக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று இந்த ஆராதனை பங்குபடுகிற ஒவ்வொரு மக்களையும் அபரிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த தொழுகை துவக்குவதில் முடிவுபடுகின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை கட்டளை வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து மூலம் மிக தாழ்மையோடு கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் பாமாலையில் 253வது பாமாலை, கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயிலே நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவே என்ற அர்த்தம் நிறைந்த இந்த பாமாலை நாம் யாரும் சேர்ந்து பக்தி பரவசத்தோடு கூட பாடுவோமாக. 253. கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினே நீர் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவே கால மாலை ஆராதனை முறையை பின்பற்றி ஆண்டவரை தோற்றுக்கொள்வோமாக. கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் போற்றுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, முழு வல்லமையான ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முழுக்குமாரை கட்டுகிறார் பெருமொழி உலகத்தில் அன்பு கூறுகிறே உண்மை போற்றுகிறோம். குமாராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புவிடப்பட்டு
எங்கள் நீதிக்காக உயிர் தேர்ந்தவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளே எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உண்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக் கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அரிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிவர்க்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரிகளே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் பொதுவான பாவரிக்கை ஜெபத்து செய்வதற்கு முன்பதாக நாம் தனிப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்ய ஒரு சில மணித்துளிகளை நாம் செலவிடுவோமாக. ஆண்டவர் உணர்த்துகிற பாவங்களையும் நம்முடைய ஜீவியத்தில் இருந்து கொண்டிருக்குமானால் நாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கிற ஆண்டவர் நம்மை ஏவுகின்றவராக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய பாவங்களை போக்கல்லவா இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருந்தது. ஆகவே பாவங்களை மறைக்கிறோம் வாழ்வடைவதில்லை. இவையில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோமோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு சில மணித்துளிகள் நாம் கருத்தாய் இந்த தனிப்பட்ட பாவங்களை அறிக்கைவதற்கு மௌனமான நிலையிலே ஒரு சில மணித்துளிகள் செலவிடுவோமாக. தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழிக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களை உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரால் துதிக்கப்படுவதாக. இப்போது நாளுக்குரிய தியானத்துக்கான ஆதார வசனங்கள் வேத பாடங்கள் வாசிக்கப்படும். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாய் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை வாசிக்க கவனமாக. அவர் ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் கீழே படுத்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்திற்கு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் வாசித்து இயேசுவுக்கு மகிமை உண்டாவதா. இறை வார்த்தைக்காக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, மரித்தோருக்கு உயிரோடு எழுந்தவரே, இன்னும் ஜீவனோடு இருக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் திஷ்டாந்தப்படுத்துகிறவரே,
எங்களோடு பேசுகிறவரே, பேசும் தெய்வமே, இப்போது எங்கள் தியானத்தில் நீ கலந்து வருவீராக. அடியை மரத்துக்கு வெளிப்படுத்துவீராக. உம்மை தரிசித்து செல்ல அருள் தருவீராக. இந்த இரவாற்றி கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் தனித்தனி பேர்வதற்கு ஆசீர்வதிப்பீராக. ஆளுக்கு முற்றிலுமாக ஒப்புடுகிற சுவாமி தியானத்தை ஒப்புடுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ள நடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணத்தாளர்களோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் அதிகமாக உங்களுக்கு பெறுவதாக. இன்றைக்கு உலகமெங்கும் COVID-19 என்கிற பயம், கொரோனா வைரஸ் பரவல் அதிகரிக்க மனுஷனுக்குள்ளாக இருக்கின்ற இந்த உயிர் பயமானது ஒரு பக்கம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு தீர்வுதான் என்ன என்று கேள்வி கொண்டவளாக, பதிலை தெரிந்து கொண்டவளாக இந்த நாள் தியானத்திலே நாம் கடந்து செல்ல இறைமக்களாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துக் கொண்ட சூழ்நிலையிலே மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார். இதற்கு தீர்வு என்ன என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்ப்போமானால், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி பார்ப்போம். அந்த பூரண அன்பு எவ்விதமாக நாம் புரிந்து கொள்ள முடியும்? எப்போது பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ, எப்போது இயேசுவானவர் நம்முடைய பாவங்களை போக்க சிலுவையிலே அவர் மரித்தாரோ, எப்போது அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை போக்க அவர் ரத்தத்தை சிந்தினாரோ, எப்போது நம்மை வீழ்ச்சி கண்ட மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக அவர் பிதாவினாலே கைவிடப்பட்டாரோ, எப்போது அவர் நமக்காக ஜீவனை விட்டாரோ, எப்போது அவர் பாடுகளை அவர் மேல் சுமந்து கொண்டாரோ, அப்போதே பரலோகம் திறந்தது. பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஜீவ ஊற்றாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சிலுவிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக பாவமர கழுவப்பட்டவர்கள் அவருடைய இருதயங்களிலே அளவில்லாமல் பிதாவுடைய அன்பு உள்ளங்களிலே பெருக்கெடுத்து ஓடுகிறதாக இருக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதை ஊழிய காலங்களிலே குறிப்பிடுவதை பார்த்து, என்னை விசுவாசிக்கிறவர்களிடத்தில் ஜீவ நதிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அருட்பொழிவு நம்முடைய உள்ளங்களிலே பெருக்கெடுத்து ஓடுகிறதை அது குறிப்பிடுகிறதா இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட அந்த அன்பை, கல்வாரி அன்பை நாம் தியானிக்க நாம் பயப்படுகிற காரியம், குறிப்பாக கொரோனா வைரஸ் மூலமாக ஏற்படுகின்ற பயங்கள் நம்ம விட்டு அகன்று போகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கல்வாரி அன்பை நாம் ருசிக்க எல்லா பயங்களும் நம்ம விட்டு நீங்கி போகும். ஏனென்றால் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நாம் அவரை மீட்டுக் கொண்டு விட்டோம். அதுதான் நமக்கு தைரியம். நாம் அவருடைய தேவனுடைய பிள்ளைகள், நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்றும் இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அந்த பாகங்களிலே நாம் அதை அந்த வசனங்களை கண்டுபிடிக்கணும். கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய பிள்ளைகள் என்ற நாம் அழைக்கப்படுவதனால அவருடைய மகா பெரிய ஒரு அன்பை நம்மை காட்டியிருக்கிறோம். அதுவே இப்படிப்பட்ட ஒரு தியானத்திலே நாம் கடந்து செல்லும்போது எல்லா பயங்களும் நாம் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக உலகத்தில் தைரியமாக நாம் கடந்து செல்கிறோம். பயப்படுகிற மக்களையும் 100, 1000, லட்சம், கோடி மக்களை நாம் திடப்படுத்துகிற மக்களாக கூட நாம் மாற்றப்படுகிறோம்.
ஆகவே அப்படியாக கர்த்தர் நம்ம இந்த காலங்களிலே வல்லமையாக பயன்படுத்துவாராம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். People of God, the ambassadors of Christ என்ற ஒரு தலைப்பை நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தியானத்தை இந்த நாளிலே வாசிக்கப்படும் சுவிசேஷ பாடத்தை மட்டும் ஆதாரமாக வைத்தல்ல, இந்த நாளிலே வழக்கமாக நமக்கு 4 அதாவது சங்கீத புத்தகங்கள் தவிர மீதி இருக்கிற 2 வேத பாடங்கள் நமக்கு உண்டு, சங்கீதங்களும் உண்டு. ஸோ அவைகளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத பாடங்கள் ஆதாரமாக கொண்டு கூட இந்த நாளில் தியானத்திலே நாம் வழிநடத்தப்பட அழைக்கப்படுகிறோம். ஆகவே முதலாவது இறை மக்களுக்கான இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக தொடர்ந்து நாம் இந்த தியானத்திலே நாம் கடந்து செல்வோமா. இறை மக்களுக்கான மற்ற பெயர்களும் இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த அடிப்படையில் நாம் பார்ப்போம்னால் கடவுளுடைய மக்கள், இறை மக்கள் என்பவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிறது. விசேஷித்த மக்களாக அவர் அழைக்கப்பட்டார். இன்னொன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர், chosen people, called out people, God's children என்றெல்லாம் அவர்கள் அழைக்கப்படுகிறார். புதிய ஏற்பாட்டிலே நாம் அவை எல்லாவற்றையும் நாம் ஒருமுகப்படுத்தி சொல்வோமானால் இறைமக்கள் என்பவர்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்று நாம் ஒரு சொல்லிலே கூட நாம் அதை அடக்க முடியும். தூதுவர்களுக்கான அர்த்தத்தை நாம் பார்த்தோம்னால் தூதர்கள் என்பவர்கள் எனப்படுபவர்கள் ஒரு நாட்டிலே இருக்கிற அரசாங்கமானது வேறொரு நாட்டிலே தூதர்களாக அனுப்பப்படுகிறார். ஆகவே இன்னொரு அந்த தூதர் என்று எனப்படுபவர் வேறொரு நாட்டிலே வசிக்கிறார், ஆனால் மற்றொரு நாட்டின் பிரதிநிதியாக இருக்கின்றார். அந்த சூழலிலே அவர் தன்னுடைய சொந்த எண்ணங்களை அங்கே வெளிப்படுத்துவது கிடையாது, நாட்டினுடைய எண்ணங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் சார்ந்த நாட்டின் பிரதிநிதியாக, தூதராக அந்த நாட்டின் எண்ணங்களை அவர் பிரதிபலிக்கின்றார், தன்னுடைய சொந்த எண்ணங்கள் அல்ல. அது மட்டுமல்ல, அவருக்கு 2 பொறுப்புகளும் இருக்கிறது. டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார். மார்ட்டின் லூதர் அவர்கள் இறையில் நிபுணர். அவர் இந்த இரட்டை ராஜ்யத்தை குறித்துதான் ஒரு பருத்தியில கூட அவர் சமமாய் கொடுத்திருக்கிறார். வேறொரு நாட்டிலே அவர் வசிக்கின்றார், மற்றொரு நாட்டின் தூதுவராக இருந்து அவர் கொடுக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். இதை அப்படியே நாம் கிறிஸ்துவுடைய தூதர்கள் என்று அழைக்கப்படும் போது இதனுடைய அர்த்தத்தில் கொண்டுதான் இந்த கிறிஸ்துவின் தூதர்கள் என்பதும் அடைகிறது. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாம் வாழ்கிற நாட்டின் நன்மைக்காக, நலனுக்காக வாழ்கிறோம். அதே நேரத்தில் இறை ராஜ்யத்தின் மதிப்பீடுகளுக்காக நாம் அங்கே பிரதிநிதிகளாக இருந்து, இறை தூதர்களாக இருந்து அவர் கட்டளையிட திருப்படியை நாம் நிறைவேற்றுவதாக இருக்கிறோம். டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார். இரட்டை பொறுப்பு உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். அவர் கிறிஸ்துவ கல்வாந்தில் இந்த ஒரு அறிவின் அடிப்படையில், தெளிவு அடிப்படையில், புரிதல் அடிப்படையில் நாம் இந்த தியானத்திலே நாம் முன்னேறி செல்கிறோம். இன்னைக்கு இறைமக்கள் என்று சொல்லப்படும் போது அவளுக்கு என்று ஒரு வாழ்வு சட்டங்கள்
நெறிமுறைகள் என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதல், விசுவாசம். இந்த இரண்டு முக்கியமான குணாதிசயம். இதுதான் இறை மக்களை அடையாளப்படுத்துகிற காரியம். அவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கடவுளை சூழலிலும் நம்பக்கூடியவர்கள். இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்திலே பிரவேசிக்க அவர்கள் சென்று கொண்ட பிரயாணத்திலே நாம் இதை அறிந்து கொள்ளலாம். இறை மக்களுக்கு இந்த கீழ்ப்படிதலும், கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி அது அடையாளங்கள். அவர்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாம் எகிப்திலே அடிமைத்தனப்பட்டு அவர்கள் கர்த்தருடைய ஓங்கிய புயத்தினால் அவர் விடுவிக்கப்பட்டு அது வனாந்திரத்திலே கடந்து வந்து ஏறக்குறைய அவர்கள் பாலும் தேர்வு ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க அவர்கள் காத்திருக்கிறார். அந்த காலகட்டங்களிலே அங்கே இறைமக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுள் பேரில் இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பார். அவள் எதிர்கொள்ளும் அங்கே இல்லாமைகளிலே பலவிதமான சூழல் அது வரும்போது அவர்கள் தங்களை நடத்தி வந்த கடவுளை அவள் விட்டுவிட்டு அவள் முறுமுறுக்கிறது, திரும்பி எகிப்தில் திரும்பி செல்வதை குறித்து யோசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகலால் என்ன நடந்தது? அவர்கள் 40 வருஷங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே எளிதாக அவர் பிரவேசித்திருக்கலாம். ஆனால் அந்த சந்ததி அந்த மடியும் வரை அவர்கள் அங்கே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கீழ்ப்படிதல், கடவுள் மேல் இருக்கிற விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மோசே அவர்கள் அந்த செகண்ட் ஜெனரேஷன், 2வது தலைமுறை யோசுவா மூலமாக அவர்கள் பயணமான பிற்பாடு தான் ஆளும் தேர் ஓடுகிற தேசத்தில் பிரவேசிக்கிறார். அந்த முதல் தலைமுறையினர் யோசுவா, காலேப் தவிர ஒருவரும் அந்த ஆளும் தேர் ஓடுகிற தேசத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. காரணம், இறை மக்களுக்குரிய அடையாளங்களை அவர் இழந்திருக்கிறார். முறுமுறுப்பு காணப்பட்டது, அவ்விசுவாசம் காணப்பட்டது, இறை நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆகவே இந்த விசுவாசமும் இறை நம்பிக்கையும் நன்றாக பக்குவப்பட்ட இந்த 2வது தலைமுறை மட்டுமே அங்கே பாலும் தேன் ஓடுகிற தேசத்திலே அவர் பிரவேசித்தார் என்று சொல்லுவார். ஆக கிறிஸ்துவ அன்பார்ந்ததே, இறை மக்களின் வாழ்வு சட்டங்கள் என்று பார்க்கும்போது, நீதி நெறி என்று சொல்லும்போது விசுவாச கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியமாகும். ஆக இந்த நாட்களிலே நாம் இறைமக்கள் கிறிஸ்துவின் தூதர்கள் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானிப்போமானால், இங்கே இந்த காலகட்டத்தோடு இந்த COVID-19 என்று சொல்லப்படுகிற சூழலிலே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் அந்தந்த வீடுகளிலே இருக்க வேண்டும். வெளியிலே வருவதை அரசாங்கம் வேண்டாம் என்று சொல்லுவது, அவசியப்பட்டால் மட்டுமே வர வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட சூழலிலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் சில இறை மக்கள் எவ்விதமாக அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வியல் மூலமாக நமக்கு ஒரு சிறந்த பாடங்களை கற்றுக் கொடுப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இறை மக்களாக அவர் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு நமக்கு சில போதனைகளை அவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே இந்த காலகட்டத்திலே கடவுளின் பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அழைக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்கின்ற நாம் அப்படிப்பட்ட மக்களிடத்திலிருந்து நாம் இப்படிப்பட்ட காலங்களிலே அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள அநேக சத்தியங்களை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது
நோவா அவர்கள் ஒரு பேழையிலே தனிமைப்படுத்தப்பட்டார். கடவுளை கீழ்ப்படிந்து கடவுளை நம்பி தனிமைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் வெளியிலே வரும்பொழுது உலகத்தினுடைய அனைத்து தேசங்களுக்கு அவர் ஒரு தகப்பனாக மாறினார். இதேபோல யோசேப்பு 17 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள் வரை அவர் சிறைச்சாலையிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அவர் வெளியே வரும்போது இந்த உலகத்திலே இருக்கின்ற பஞ்சகாலம் ஏற்பட்ட போது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவர் உணவளிக்கிற மக்களாக மாற்றப்பட்டார். இதே போல யோனா அவர்கள் 3 நாள் இரவும் பகலும் ஒரு மீனின் வயிற்றில் இருந்தார், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அவர் வெளியே வரும்போது அங்கு ஒரு தேசமே நினைவைப்பட்டவன் ரட்சிக்கப்படுவதை பார்த்தோம். இதே போல நகோமி அவர்கள் மோவாபு தேசத்திலே ரூத்தோடு மருமகளோடு அவர்கள் அந்த தேசத்திலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். வேறொரு தேசம், கசப்பு நிறைந்த ஒரு அனுபவங்கள். அங்கிருந்து அவர் வெளியே வரும்பொழுது அங்கே மிக சிறந்த இயேசு கிறிஸ்துவே அந்த சந்ததியிலே தான் வருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்ற ஒரு மகளாக இருந்தாள் என்று சொல்லிப்பார். போல சீடர்கள் 10 நாட்கள் இயேசுவை சிலுவிலே அறைந்து போன பிற்பாடு 10 நாட்கள் அவர்கள் பயந்து ஒழித்துக் கொண்டிருந்தார்கள். அவருக்கு நடந்த கதி நமக்கு கூட நேரும் என்று சொல்லி 10 நாட்கள் அவர் ஜபத்தில் தரித்திருந்த போது அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர் உலகமெங்கும் சத்தியத்தை கொண்டு செல்கிற மிக சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்கிற மக்களாக மாற்றப்பட்டார். இதே போல பவுல் 3 ஆண்டுகள் அரேபிய தேசத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். மீண்டும் வந்து அவர் மகத்தான ஒரு, அதாவது புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பலமான ஒரு பாத்திரமாக மாற்றப்பட்டார். போல யோவான் வெளிப்படுத்த விசேஷம் எழுதினவர், அவர் அங்கே ஜெயிலிலே பப்பு தீவிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அவர் எழுதின அந்த நிருபங்கள் வெளிப்படுத்த விசேஷம் இன்னைக்கு ஆண்டோட 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. அது கிறிஸ்துவ அன்பார்ந்தவே இந்த கோவிட்-19 என்ற சூழலிலே ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமே, இந்த சுதந்திரம் இல்லாமல் இருக்குது என்று சொல்லி நாம் ஒரு அங்கலாய். ஆனால் இந்த தனிமைப்படுத்துதல் காலங்கள் முடிந்த பிற்பாடு நிச்சயமாக நாம் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒளி விளக்குகளாக நாம் இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அந்த அடிப்படையிலேயே நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போமானால் கிறிஸ்துவின் தூதர்கள் என்பவர்கள் யார்? இப்போது இறைமக்கள் இல்லை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த இறைமக்களிடமிருந்து ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்டோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் தூதர்கள் என்பவர்கள் யார் என்பதை நாம் தியானித்து இந்த பிரசங்கத்தை முடிக்க நான் விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னபடி இன்னைக்கு சுவிசேஷ பாடத்தில் மட்டுமல்ல, மற்ற பாடங்கள், வேத பாடங்கள், இன்றைக்குரிய மற்ற பாடங்களின் ஆதாரம் கொண்டு நாம் தியானிக்கிறோம். அப்படியாக நாம் பார்க்கும்போது யோசுவா அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், இன்னைக்கு லீடர்ஷிப், தலைமைத்துவம் குறித்து ஒரு நல்ல பாடத்தை அவர் கொடுக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய திருப்படியிலே தலைமைத்துவம் என்பது, லீடர்ஷிப் என்பது ஏதோ ஒரு திடீரென்று ஏற்படுகிற ஒரு நல்ல காலகாலமாக அதுக்கான பயிற்சிவிக்கப்பட்டு பிற்பாடுதான் அங்கே மிக சிறப்பான ஒரு தலைமைத்துவத்தை ஆண்டவருக்காக கொடுக்க முடிகிறது. மோசேயிடத்திலே மிக சிறப்பான ஒரு ட்ரைனிங் அவர் எடுத்தார். அதுக்கு பிற்பாடு 20 லட்சம் பேர், 2 மில்லியன் பீப்புள் என்று சொல்லப்படுகிறது, அவ்வளவு பேரை நடத்துகின்ற ஒரு மகனாக காணப்படுகிறார். கடவுளுடைய தூதனாக அங்கே மிக சிறப்பான வல்லமை எடுத்து படைப்பட பாத்திரமாக விளங்கினார். ஆகவே இறைமக்கள் கிறிஸ்துவின் தூதர் என்பவர்கள் திடீரென்று நாம் ஒரு பெரிய தலைவனாக, பெரிய ஒரு ஊழியனாக மாறிவிடுவோம் என்று நினைக்கக்கூடாது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பக்குவப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவளுடைய பயிற்சி மேல் பயிற்சி, விசுவாச பயிற்சி, ஊழிய பயிற்சி, இவைகளை நாம் கொண்டு வரும்போது, ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் நம்மை சிறப்பான பொறுப்புகளை கொடுத்து நம்மை பயன்படுகிற தேவனாக இருக்கின்றார். ஆக கிறிஸ்துவின் தூதர்கள் நாம் அவருடைய ஊழியம் செய்வதற்கு
நாம் அதிகமாக பொறுக்கப்பட்டவர்களாக, பயிற்சி எடுத்தவர்களாக, அதுக்கென்று காத்திருக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் யோசுவாவோட நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, பவுலப்போஸ்தலனிடத்தில் நாம் கற்றுக்கொள்வது, அவர் சிறைவாசத்தில் இருந்தார். ஒருவேளை சிறைவாசம் என்று சொல்லும்போது என்ன செய்ய முடியும்? நான் தான் சிறைச்சாலைகளை சொல்லுவோம். ஆனால் பவுலப்போஸ்தலன் அப்படி இல்லை. பவுலப்போஸ்தலன் சிறைச்சாலை இருக்கும்போது தான் நிருபங்களை எழுதினார். அந்த நிருபங்களை எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சந்தோஷமாருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாருங்கள் என்று எழுதுகிறார். ஆகவே அந்த சிறைச்சாலை தனிமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலையிலும் அவர் சும்மா இல்லாதபடி அவர் கடவுளுக்காக அந்த இடத்தை கூட சுவிசேஷம் சொல்வதற்கு வாய்ப்பாக அந்த இடத்தை மாற்றினார். இன்றைக்கு ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் பரவல், கோவிட்-19 சூழல்கள் நம்மை வெளியே சொல்ல முடியாத, ஊழியம் செய்ய முடியாதபடி, நான் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஒருவேளை முடங்கி கிடக்கிற மக்களாக நாம் இருக்கலாம். பவுலப்போஸ்தலன் மிக சிறந்த ஒரு கிறிஸ்துவின் தூதராக நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அவர் சூழ்நிலை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. அந்த எந்த சூழ்நிலையிலும் அவர் மன ரம்யமாக இருந்து, அவர் சந்தோஷ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூர்ந்து அந்த இடத்திலேயே அவர் சுவிசேஷத்தை எங்கும் பரப்புவதற்கு ஒரு வாய்ப்பாக, மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார். அவர் எழுதின அந்த நிருபங்களை தான் இன்றைக்கும் நாம் வாசித்து பயனடைகின்றோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே பவுலப்போஸ்தலன் விதமாக கிறிஸ்துவின் சேனாதிபதியாக அல்லது தூதனாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றறிகிறோம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நான் கற்றுக்கொள்கிற காரியம், அவர் சீடர்களை அனுப்பும்போது 2 பேராக அவர் அனுப்புகின்றார். 2 பேராக அனுப்புகின்றார். ஒருவேளை தனியாக சென்றிருந்தால் ஒருவேளை அநேக ஏரியாக்களை கூட ஒருவேளை அவர்கள் கவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் கடவுளின் திட்டம் அதுவல்ல. 2 பேராக அனுப்புவது அவர் ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ளவும், அவர்கள் ஒருவர் ஆறுதல் படுத்திக் கொள்ளவும், மற்றும் தன்னுடைய ஞானங்களை பகிர்ந்து கொள்ளவும், குற்றங்களை குறைத்துக் கொள்வதற்கு ஏதுவாகவும், அவர் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை எளிதாக மேற்கொள்ளத்தக்கதாக அங்கே 2 பேராக அனுப்புகிறது பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய திருப்பணி, அவருடைய திராட்சை தோட்டத்திலே பணியாற்றலாய் இருக்கும்போது நாம் சுயமாக எல்லாவற்றையும் செய்ய யோசிக்க கூடாது. நாம் ஒரு குழுவோடு கூட சேர்த்து நாம் பணியாற்ற நாம் வேண்டுவதாக இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவின் சேனாதிபதி அல்லது தூதர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேக ஊழிய தளங்களிலே சுய இஷ்டமாக செயல்படுவதன் மூலமாக இன்றைக்கு அநேக நன்மைகளை இழந்து போகிறார். அங்கே கொடுக்கப்பட்டுள்ள குழுவோடு கூட இணைந்து அவர்கள் அந்த திருப்பணியை செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆண்டவருக்காக சாதிக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கு கிறிஸ்துவ கம்பாந்தோட இந்த இப்படியாக இறைமக்கள் குறித்துதான ஒரு தியானம், கிறிஸ்துவுடைய சேனாதிபதிகள் தூதர்கள் என்ற ஒரு தியானத்தில் கடந்து வந்தவர்கள் இந்த கோவிட்-19 என்ற சூழலிலே நாம் எவ்வளவாக என்னுடைய பங்கு என்ன என்பதை பார்க்கும்போது, இறைமக்கள் என்பவர்கள் நாம் வாழ்கிற சூழலை துல்லியமாக அறிவது மிக முக்கியமாகும். அந்த சூழலை அறிந்து கொண்டு அதற்கு நம்முடைய பங்கை ஆற்றுவதாக கூட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் என்ன? இறைமக்கள் என்பவர்கள் ஏதோ சுய பரிதாபத்தோடு கூட வாழ்கிறவர்கள் அல்ல, மற்றவர்கள் மேலே பச்சாதாபம் கொள்ளுகிறவர்கள் தான் இறைமக்கள். ரொம்ப நாம் போடிட்டு பார்க்க வேண்டும், அந்த லைனை நாம் போடிட்டு பார்க்க வேண்டும். நிறைய பேர் நம்மீதை நான் பச்சாதாபம் கொள்ளுகின்ற ஒரு மக்களாக அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் மேலே ஆண்டவருக்கு இறக்கமாக இருக்கணும், என் மேலே அவர் பட்சமாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யணும், அவர் நன்மை செய்யணும், என்னை உயர்த்தணும், என்னை மேன்மைப்படுத்தணும், அவர் செய்கிறார். எதுவும் பிரச்சனையே கிடையாது, ஆண்டவர் நமக்காக செய்கிறார். ஆனால் நாம் மற்றொரு மேலே கரிசனை உள்ளவர்களாக பச்சாதாபம் உள்ளவர்களாக இருக்கும்போது தான் அதுதான் இறை மக்களுடைய அடையாளமாக இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிற சூழல் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு பசி பட்டினி
இன்னைக்கு கொரோனாவோட கொடூரமானது எது தெரியுங்களா? பசி. இன்னைக்கு நம்ம இறைமக்களை பாலாஜா பெற்று யோவன் ஆலய இறைமக்களை அதிகமாக நான் பாராட்ட விரும்புகின்றேன். இன்னைக்கு அநேக நற்பணிகள் மூலமாக அநேக வாழ்வாதார இழந்த மக்களோடு திருச்சபை வளங்களை நாம் பகிர்ந்திருக்கின்றோம். பாராட்டுக்குரியவர்கள். ஆனால் அதோட நின்று போகக்கூடாது. செஞ்சுட்டோம். இந்த சூழல்கள் தொடர்ந்து நாம் நற்பணிகளை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புது கமிட்மெண்ட் நான் சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவர்களோ, கைவிடப்பட்டவர்களோ, கைவிடப்பட்ட குடும்பமோ, கஷ்டத்தில் இருக்கிற, கண்ணீர் இருக்கிற, துக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருவரையோ அல்லது குடும்பத்தையோ நாம் தத்தெடுத்து கொண்டு செய்வோம் என்று சொன்னால் கடவுள் நம் பேர் பட்சமாக இருக்கின்றார். சிறுமைப்பட்டவர்கள், சிந்தையுள்ளவர்கள், பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அதை நாம் எதையும் செய்யாமல் கர்த்தர் என்னை விடுவிக்கிறோம் என்ற பச்சாதாபம் நம்மேலேயே பச்சாதாபம் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மற்றவர்கள் மேலே இறக்கப்படுவர்கள் பாக்கியவான்கள், இறக்கம் பெறுவார்கள். அது சும்மா இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்கள் மேல் இறக்கமாக இருக்கும்போது அவரிடத்தில் இந்த ஏராளமான இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வது அன்பார்களுடைய. அது மட்டுமல்ல, உயிர் பயம். இன்னைக்கு உயிர் பயத்திலே நிறைந்து காணப்படுகிறார். உலக அளவிலே இந்த நோய் தொற்றிக் கொண்டிருக்கிறது. கொரோனாவை விட இந்த உயிர் பயம் அதிகமாக மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வல்லரசு நாடுகளே இந்த உயிர் பலிகளை தடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கடவுள் பேரில் நம்பிக்கை கொண்ட சமுதாயம் உலகமெங்கும் பெரிய அசைவுக்குள்ளாக அசைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சோதனை காலமாக இருக்கு. நம்ம விசுவாசம் அது தினகாத்திரமானதா, அது வலுமை இழந்திருக்கிறதா என்பதை பரிசோதித்துக் கொள்கிற ஒரு காலமாக கூட இது இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல இதோ ஒரு பக்தரிடத்தில் சீடர் பேதுருடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திடப்பட்ட பின்பு மற்றவர்களை நீ திடப்படுத்து, உன் சகோதரர்களை திடப்படுத்த என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியர் காத்திருக்கிறது தெரியுங்களா? நம் ஆண்டவரை பலப்படுத்தப்பட்டு ஜபத்திலும் தியானத்திலும் அதிகமாக தரித்திருந்த இந்த காலங்களில் நம்மை திடப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு திடனற்று இருக்கிற மக்கள், உயிர் பயத்தில் இருந்திருக்கிற மக்களை திடப்படுத்தணும். அந்த உயிர் பயத்தில் இருந்த மக்களை விடுவிக்கும்படியான ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவர் அழைக்கின்றார். எனிமி பிரகாசியம் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்கின்றார். உயிர் பயத்தினாலே கிறிஸ்துவின் சனாதிபதி, கிறிஸ்துவின் தூதர்கள் என்று சொல்லப்படுகிற நாம், இறைமக்கள் என்று சொல்லப்படுகிற அழைக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற நாம், ஆம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளப்படுகிற நாம் உயிர் பயத்தில் நாமும் சிக்கி முடங்கி போயிருக்கிறது கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். விசுவாசம் திறனுள்ளதாக இருக்கிறதா? வலுவிழந்து காணப்படுகிறதா? ஏது பிரகாசம் ஒளி வந்தது என்று சொல்லுகின்றார். தயவுசெய்து இந்த காலங்களில் நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். உயிர் பயத்தில் வைத்து காணப்பட மக்களை, அந்த பயத்தில் அந்த மக்களை விடுவிக்க வேண்டும். நான் ஏற்கனவே போன வாரத்தில் சொன்ன பிரசங்கத்தில் சொன்னேன், இன்னைக்கு ஜபம் மட்டும் பண்ணக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொண்டு ஜபம் பண்ணுங்க. உயிர் பயத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் செயல்படி கட்டளை கொடுக்கும் என்று அதிகாரத்தோடு கூட ஜபம் பண்ணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய நாம் அழைக்கப்படுவோம். இன்னைக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அந்த இடங்களுக்கு சென்று விட்டார். இப்போது ஊரடங்கு உத்தரவு கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கிற நிலையில் மீண்டுமாக வேலைகளுக்காக திரும்பிக் கொண்டிருக்கிறார். எவ்வளோ கடினமான சூழ்நிலை. ஒரு சிறு பெண் தன் தாப்பனை கால் அடிப்பட்ட தாப்பனை ஒரு சைக்கிளை உட்கார வைத்து எத்தனையோ மைல்கள் தியானத்தில் சென்று வீட்டை சேர்ந்தார் சொல்லிப்பாங்க. இன்னைக்கு உலகமெல்லாம் ஒரு செய்தியாக மாறி அவங்க எப்படிப்பட்ட மக்கள் அவங்க சுற்றி இருக்கிறார். புலப்பெயர் வேறு இடத்துலேருந்து இங்கே வந்தவர், இங்கேருந்து சென்று கொண்டு அலைச்சல் மிகுதினால் இருக்கிற மக்களுக்கு நாம் ஏதாவது பெருசாக செய்யணும்னு நம்மளால் முடிந்த அந்த பரிமளத்தையில் பூசின மகளை குறித்து ஆண்டு இவ்வளோ தன்னால் என்னதை செய்தார். இவளை குறித்து உலகமெங்கும் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறோம் அங்கெல்லாம் சொல்லப்படும் என்று சொல்கிறோம்.
தன்னால் இயன்றதை நாம் செய்து அந்த நாமத்தை மேம்பட்டு நாம் அழைக்கிறோம். கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, முடிவுரையாக நாம் பார்த்தோமானால் நம்முடைய வாழ்வு சட்டங்கள், நமக்குன்னு ஒரு இறைமக்கள் என்பவர்களுக்கு ஒரு வாழ்வு சட்டம். அது என்ன என்று சொன்னால் அவருடைய வசனங்களை கீழ்ப்படிதல், கடவுள் பேர் நம்பிக்கை. ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை படித்து அது கீழ்ப்படிதலுடன் நம் சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் மேல் நம்பிக்கையோடு கூட ஒரு நாள் விசுவாசத்தை மற்றவர்களைப் போல உயிர் பயத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, கலங்கி போகக்கூடாது, திகைக்கக்கூடாது. ஜெபத்திலே நாம் வலுப்படுத்தப்பட வேண்டும், மற்றவர்களை வலுப்படுத்த வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் போல சூழல் அமைக்க போடாதபடி அந்த இடத்தையும் சுவிசேஷம் சொல்வதற்கு சாதகம் மாற்றினார். இன்றைக்கு இறை மக்கள் என்பது அடையாளம், இறை தூதுகள் என்பது அடையாளம் என்ன தெரியுங்களா? வெற்றியுள்ள வாழ்க்கை நேரமாக பயணிக்கும். வெள்ளமாய் வந்து கொண்டிருக்கிற எதிர்புறமாக நீச்சல் அடிக்கும். யோசுவா யோசிப்பார், 10 பேர் போன 8 பேர் பயந்து போகிற செய்தி கொண்டு வரார்கள். ஆனால் யோசுவாவும் விசேஷித்த ஆவி பெற்றவராக அந்த மக்களை அழகாக நடத்தி, ஒருவேளை இந்த சேலஞ்சஸ் சவால் நிறைந்த சூழலிலே கடவுளோடு கூட இருந்தால் எழுந்து கடவுள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படும், என்னை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலங்களிலே ஜபத்தில் தியானத்தில் தரித்திருக்கும் கடவுளோடு கூட அவருடைய கரம் பிடிக்கும் அந்த உலகத்திலே மிக சிறப்பான இறை தூதர்களாக, இறை மக்களாக, இறை தூதர்களாக நாம் வாழ வளரும்படி ஆண்டவர் அழைக்கின்றார். நானும் மட்டும் எல்லோரோட சமாதானமாக இது சொல்லப்படுது. எல்லாரோட சமாதானமாக இருந்து அவர் கொடுத்திருக்கிற ஊழியர்கள் உலகத்தில் அவர் சேனாதிபதியாக கேட்ட சட்டத்தின்படி செய்யும்படி கர்த்தர் அழைக்கின்றார். இன்னைக்கு நாம் உதவிகளை செய்யும்பொழுது இயேசு நல்லவர் வல்லவர் என்று சொல்லவே தேவையில்லை, எல்லாம் தெரியும் ஜனங்களுக்கு. இயேசு நல்லவர் தெரியும், ஆனால் நம்ம நல்லவனாக தான் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நம்ம நல்லவனா அதுதான் மக்கள் பார்க்குறாங்க. ஆகவே நாம் நல்லவர்கள், கடவுளுடைய தூதர்கள், இறை மக்கள் நாம் என்பதற்கு திஷ்டாந்தப்படுத்த முடியாத இந்த காலகட்டங்களில் ஆதாயப்படுத்திக் கர்த்தர் உதவி செய்வார். ஜெப செய்வார். அன்பர்கள் காப்பது கொடாவுடைய நன்றிகளை சிலுவை ரத்தத்தின் மூலமாக, சிந்தி ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறீர்கள். உடைய இறை மக்கள் என்ற முத்திரை பதிந்திருக்கிறீர்கள். விசேஷத்தை திருப்பணி செய்ய அழைக்கப்பட்டது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார் கிறிஸ்துவின் தூதர்கள், சேனாதிபதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆக நம்முடைய தரிசனங்களை தொடர்ந்தால் எங்கள் மேல் பச்சாதாபம் கொள்ளாதபடி அல்லப்படுகிற மக்கள் மேல் நாம் பச்சாதாபம் நாம் ஏதோ தன்னால் இயன்றதை செய்தால் இவளை குறித்து உலகெங்கும் பிரசங்கிக்கப்படுகிற சொல்லப்படுகிற அந்த ஒரு வாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற மக்களால் எங்களுக்கு நலப்பட்டு வேண்டும். இயேசு கிறிஸ்து போல வேண்டிக் கொள்வோம். நல்ல ஆமென். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் என்னிடத்திலே தேற்றப்படுவீர்கள். நம் வாழ்வின் எல்லா கஷ்டங்களையும் துக்கங்களையும் இழப்புகளையும் கர்த்தர் மாற்றி ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை அவர் தேற்றுவார். நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழும்போது நாம் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் நமக்கு தருவார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்நாமத்திலே வாலாஜா யோவான் திருச்சபையார் அனைவருக்கும் குருசேகர குழுவின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையின் அன்பு உள்ளங்கள் கடந்த வாரத்திலும் சரி, வருகின்ற வாரத்திலும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான கொரோனா வைரஸின் மூலமாக புது விதமாக பல்வேறு நிலைகளில் நாம் பாதிக்கப்பட்டு வருகின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மை
அற்புதமாக பாதுகாத்து வருகின்ற நம் தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அனைவரும் துதிப்போம், நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நாம் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையும் நம்மை சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற நமது ஆயரவரன் பி. பால் ராபர்ட் கென்னடி அவர்களுக்கும், பொருள திரு எஸ். ஆபிரகாம் அன்பழகன் அவர்களுக்கும், குருசேகர குழு உறுப்பினர் அனைவருக்கும் அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனையை ரெக்கார்டிங் செய்து அதை ஒளிபரப்பு செய்து வருகின்ற குருசேகர குழு உறுப்பினர் திரு ஜே. பிரதீப் ஜாஸ்வா அவர்களுக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபை சார்ந்த பாலாஜா வெத்தலைக்கார தெருவில் வசிக்கும் காவல் சென்ற திரு லாரன்ஸ் அவருடைய மனைவி திருமதி ஜெரினா ஜெபக்குமாரி, வயது 38. அவர்கள் கடந்த 11/7/2020 சனிக்கிழமை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அன்னாரது நல்லடக்க ஆராதனை 12/7/2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நமது கல்லறை தோட்டத்தில் வைத்து நடைபெற்றது. தாயாரை இழந்து வாடுகின்ற குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திருச்சபையை சார்ந்த முன்னாள் செயலாளர் டாக்டர் ஜே. புஷ்பநாதன் அவருடைய மூத்த மகன் திரு பி. ஆண்ட்ரூ சாலமன், வயது 46 அவர்கள் கடந்த 16/7/2020 வியாழக்கிழமை காலையில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அன்னாரது நல்லடக்க ஆராதனை 17/7/2020 வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நமது கல்லறை தோட்டத்தில் வைத்து நடைபெற்றது. மகனை இழந்து வாடுகின்ற குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். செயலாளர் அவர்கள் அறிவிப்புகளை தொடர்ந்து இறை மக்களிடத்திலே ஒரு சில காரியங்களை முன்வைக்க நான் விரும்புகின்றேன். அரசு சட்டத்திட்டங்களை தொடர்ந்து கடைபிடியுங்கள். அதே நேரத்தில் கடவுளின் பாதுகாப்பு சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாக 100% நமக்கு உண்டு என்ற உறுதிப்பாட்டுடன் காலகட்டங்களை தயவு செய்து கடந்து செல்லும்படி அன்போடு அழைக்கின்றேன். இரண்டாவது, கஷ்டத்தில் இருப்போரை தொடர்ந்து நினைவில் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொண்டே இருங்கள். வசனத்தில் குறிப்பிட்டபடி நம் மீது சுய பரிதாபம் கொள்வதை நிறுத்திக் கொள்ளும். இனிமேல் கர்த்தர் இறக்க காண்பிக்க மாட்டாரா, உதவி செய்ய மாட்டாரா? அவர் ஏற்கனவே இறக்கி காண்பிக்கும். அவர் நம்மேல் பரிதாபம் கொண்டுதான் நாம் ஆற்றல் பிள்ளையாக மாறி இருக்கோம். நாம் செய்ய வேண்டியது அல்லல்படுகிற மக்கள் அச்சாதாம் கொள்ளும்போது கர்த்தர் நம்மை பொறுப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள் சிந்தையுடன் பார்க்கலாம். தீங்கு நாள் கர்த்தரான விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் சேனாதிபதிகள் என்ற அடையாளத்தை உடையவனாக தொடர்ந்து உலகத்தில் வாழும். இது நாம் வாழும்போது கடவுளுடைய கவனம் நம்மை பெறும். ஏதோ என் பிள்ளை விதமாக இருக்கிறான் என்று சொல்லி அப்படியாக தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சியமாக கொடுக்கின்றேன். தொடர்ந்து ஜபத்தில் அதிக நேரத்தை கழியுங்கள், தியானத்தில் அதிக நேரத்தை கழியுங்கள். டிவி டைமை விட தியான நேரம், ஜப நேரம் அதிகமாக இருக்கும்படி அன்போடு கேட்கும். இப்போது மன்றாட்டு ஜபத்திலே நாம் கடந்து செல்வோம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் ஜபத்திலே தரித்திருப்போம். ஒவ்வொரு ஜபத்துக்கு பிற்பாடும் கர்த்தாவே எங்கள் ஜபத்தை கேட்டதும் என்று மறுமொழி சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டோட பிள்ளைகளுக்கு இரட்டை பொறுப்பு. நாம் வாழ்கிற நாட்டின் நலனுக்காக வாழ்கிறோம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து இறை ராஜ்யத்தை சுவிசேஷத்தின் மூலம் தொடங்கி இருக்கிறார். ஆகவே அவருடைய இறை ராஜ்யத்தின் மதிப்பீடுகளுக்காக நாம் பணி செய்கிறோம். நாட்டு நலனுக்காகவும் இருக்கின்றோம், இறைப்பணியை நிறைவேற்றுவதற்காக நாம் இருக்கின்றோம். 2 பொறுப்பை ஒருவர்களாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக இறை மக்கள் என்ற அடையாளங்கள், கிறிஸ்துவ தூதர்கள் என்ற அடையாளங்களை கொண்டவர்களாக வாழ்வதாக
கொண்டே இருங்கள், இதை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள், வைத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதவசனம் எடுத்துரைக்கின்றது. சீக்கிரத்திலே ஒரு வேக்சின், இதுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாக வேண்டும். சீக்கிரத்திலே அது அனைத்து மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் கிடைக்க வேண்டும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டப்பட்ட போது மோசேயினால் உயர்த்தப்பட்ட கம்பத்தில் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இன்றைக்கும் அது திருஷ்டாந்தமாக நடக்கப் போகிற காரியத்துக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் உலக மீட்புக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து மக்கள் பிழைக்க வேண்டும். இப்படியா பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் இருக்க, அவர் விட்டு சென்ற குடும்பத்தினர் அதிகமாக பாதிக்கப்படுகிறார். அவர்களும் இயேசுவை நம்பி ஆத்ம ரட்சிப்பில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறோம். இந்த மழைக்காலங்கள், மழைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரை துதிக்கின்றோம். மழை இல்லாத பகுதிகளுக்கு மழை தரப்பட வேண்டும். மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் மண் சரிவுகள் ஏற்படுகிறது. மலை பிராந்தியங்களிலே அதிகமான துன்பங்கள், கஷ்டங்கள். அது மட்டுமல்ல, அநேகர் சிக்னஸ், சுகவீனங்களுக்குள்ளாக கடந்து செல்லுகிற சூழ்நிலை. இன்றைக்கி சுகவீனங்கள் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சூழ்நிலை கூட. கொரோனா டெஸ்ட் எங்கே செய்துவாங்கன்னு சொல்லி பயங்க. இன்றைக்கி வயதானவர்கள், குழந்தைகள் மற்றும் வியாதியஸ்தர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொன்று, மற்ற பலவீனங்கள் வந்தாலும் இது கொரோனா வைரஸ் இருக்குமோ என்ற ஒரு அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் நீங்கி போக வேண்டும். ஒரு மாறுதல் வர வேண்டும். சூழல் மாற வேண்டும். மௌனமாக ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்திலே கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறோம். இன்றைக்கு கடவுளுடைய மக்கள், திருச்சபை ஒரு பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு வாரம் நான் அழைத்து மக்கள் கஷ்டத்திலே கடந்து செல்லும்போது கடவுளை அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதை திருச்சபைகள், உலக திருச்சபைகள் உத்தம அளவில் பயன்படுத்தி கொண்டு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கடவுளை அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக ஆண்டவர் சில நட்பு கேட்டுக்கொண்டு திருச்சபை சிறந்த பங்காற்ற வேண்டும். ஜெபம் செய்யும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டது. ஆண்டவர் மட்டும் கூட இத்தனை மாத காலங்கள் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இறைமக்களை பாதுகாக்கப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபையை வளர்க்கலாம். மக்களை தாங்க வேண்டும். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கிறது. இன்றைக்கு பிறந்தநாள், கடந்த காலங்களில் பிறந்தநாள் கண்டவர்கள் மற்றும் திருமணநாள் கண்டவர்கள் ஆலயத்தில் வந்து ஜெபித்துக் கொள்ள முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கிறது. பொதுவாக ஜெபத்தை இருக்கும். அன்புள்ள தாப்பனே, அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காத்துக்கொண்டது போல உடைய மக்களை காத்துக்கொள்வீராக. இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி இரட்டை குடியுரிமை உள்ளவராக உலகத்தில் வாழ்கிற தேசத்தின் நலனுக்காக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை துருப்படி நாள் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் பலப்படுத்துவீராக. சேஷவான் நாளிலே கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வியாதியோடு, நோய்களோடு, பிணிகளோடு, சத்துரு கிரிகளோடு, உயிர் பயத்தோடு
வேதனைகளோடு, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளில் இருக்கிற மக்கள், இறை மக்கள் யாராவது இருப்பானா? இந்த சனப்பொழுதில் நீர் இந்த இடத்துல எழும்பி உங்களுடைய ஆணிப்பா இந்த கரத்தை அவள் சிரசு மேல் வைத்து அவளுக்கு தெய்வீக தொடுதலையும் விடுதலையும் சந்தோஷ சமாதானத்தை நித்திய ஜீவனை கட்டிடுகிறார். ஜபத்தில் ஆசீர்வதிக்கப்படும் மக்கள் ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியை மக்களோடு பகிர்ந்து கொள்ளும், அந்த உதவி செய்யும், விசுவாசத்தை பலப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் போல நன்மையை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். பரமத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்துள்ளும். எங்களை சோதனைக்கு குறைச்சி கொண்டாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாத நன்மைகளும் விசேஷமாக ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு கடந்து வருகிற தெய்வீக தொடுதலும் விடுதலையும் சந்தோஷ சமாதானம் நித்திய ஜீவன், குறிப்பாக கொரோனா வைரஸ் என்ற நிமித்தமாக உயிர் பயம் என்கிற சூழ்நிலையில் மக்கள் விடுவிக்கப்படும். இருபது வயதில் ஆசீர்வாத நிர்வாகம் நம் அனைவரோடு என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ள வேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களாலே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.